வாங்க இது செய்முறையை பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். வித்தியாசமான முறையில், புதுமையான முறையில், ஆனால் 50 வருஷத்துக்கு முன்னாடி பழமையானது. இப்போ வரமிளகா ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, புளி, ஜீரகம், சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு எல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுடுச்சு. கூடவே தேங்காவை சேர்த்துக்கலாம். இதே கடாயில் இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி பூண்டு, பெரிய வெங்காயம் பொடியாக நெறிஞ்சது அதுக்கு கூடவே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். இது 4 பீஸை நம்ம அரிஞ்சிக்கலாம். அந்த கத்திரிக்காய் உள்ளே வைக்கிறது தான் இந்த மசாலா இப்போ நம்ம ரெடி ஆகும். இது வதங்கிடுச்சு. இப்போ ஆரச்சினா நம்ம அரைச்சிடணும். பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம், வறுத்த மசாலாலாம் அரைச்சாச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது உள்ள தான் இந்த மசாலாவை நம்ம வைக்க போகிறோம். இப்போ தண்ணியிலேருந்து எடுத்து வச்சுக்கலாம். வெந்தயம் கத்திரிக்காய்க்குள்ளே நம்ம இப்படி வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் அப்ளை பண்ணிவிட்டு உடையாமல் நம்ம குழம்புக்குள் போட்டுக்கணும். கத்திரிக்காய் வதங்கினா நம்ம புளியில் இதுக்கு இந்த மசாலா கூடவே நம்ம அரைச்சிட்டோம். அதனால் எதுவும் சேர்க்கணும். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம குழம்பு இறக்கிக்கலாம். குழம்புக்கு சாதமும் களியும் செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். இப்போ களி கூட நம்ம சாப்பிட